ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பிரதமருடைய கல்வி கடன் திட்டம், அதாவது வித்யலக்ஷ்மி எஜுகேஷ்னல் லோன் ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற இந்த எஜுகேஷ்னல் லோனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, அது ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லை, அது எப்படி பேங்க்கில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் மெயின் பேஜ். இங்கே ரிஜிஸ்டர் அப்படின்ற அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஒரு வாட்டி டீட்டெயிலாக படிச்சிடுங்க. அதில் தமிழ்லேயும் இருக்குது இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் டீட்டெயிலாக படிக்கலாம். அந்த ரிஜிஸ்டர் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். இங்கே ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து உங்கள் ஆஸ் பர் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ ஸ்கூல் மார்க் ஷீட்டில் அந்த மாதிரி நேமை கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அதெல்லாம் போட்டு முடித்த பிறகு இங்கே கேப்சா இருக்குல்ல, XGNGT அப்படின்ட்டு இருக்கிற உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அந்த கேப்சாவை அந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படின்ற இடத்துல டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அங்கே சப்மிட் கொடுத்ததும் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அங்கே கொடுத்த அந்த மெயில் ஐடிக்கு வந்து ஒரு லிங்க்கு வரும். அந்த லிங்க்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறோம். 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுடைய மெயிலை செக் பண்ணிங்கன்னா அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன் வித்யலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி ஒரு மெயிலில் வந்திருக்கும், அங்கேருந்து வந்திருக்கும். அதில் இருக்கிற அந்த லிங்க் ப்ளூ கலரில் இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். அப்புறம் இங்கே வந்து கிளிக் ஹியர் அப்படின்ட்டு இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு லாகின் பேஜுக்கு கூப்பிட்டு போகும். இந்த இடத்துல நியூ யூசர் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கும். இங்கே இமெயில் ஐடின்னு இருக்க இடத்துல உங்களுடைய மெயில் ஐடியும் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்டு, அதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்களாங்க, அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை NSDL அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கே லோன் ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம், லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். அங்கே போனதும் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். எல்லா ஸ்டெப்பையும் கவனமாக கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. இதிலே என்னென்ன டாக்குமெண்ட்னா அட்டாச் பண்ணணும், எப்படி அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரு வாட்டி படிச்சுட்டு நெக்ஸ்ட்டுன்ற இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. இங்கே கேட்டிருப்பாங்க கொஸ்டின்ஸ் எல்லாம். ஆர் யூ பர்சூவிங் ஹையர் ஸ்டடீஸ் இன் இந்தியா, நீங்கள் இந்தியாவில் ஹையர் ஸ்டடீஸை படிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன்னு கொடுங்க. அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ் யுவர் பேரண்டல் இன்கம் அப் டு ₹4,50,000 per annum, அதாவது உங்களுடைய பேரண்ட்டாக கார்டியனாக அவங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து 4.5 லட்சம்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன்னு கொடுத்துட்டு உங்களுடைய அந்த இன்கம் அப்படின்ற அந்த காலத்தில் வந்து அவங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹாவ் யூ டேக்கன் அட்மிஷன் ஃபார் எ ப்ரொஃபஷன் டெக்னிக்கல் கோர்ஸ் இன் NAC, நீங்கள் படிக்க போகிற காலேஜ் வந்து அண்டர் த NACல இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து எப்படி சர்ச் பண்ணணும் பார்க்கலாம். உங்கள் காலேஜுக்கு, அதாவது நீங்கள் படிக்க போகிற காலேஜுக்கு வந்து NAC சர்டிஃபிகேட் இருக்கா, அதாவது NAC கிரேட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், அந்த கிளிக் ஹியர் அதை கிளிக் பண்ணுங்கன்னா அதில் அவங்க வந்து சர்ச் ஆப்ஷன் வரும். அங்கே வந்து நீங்கள் படிக்க போகிற காலேஜை டைப் பண்ணி அந்த சிட்டியை டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அது NACல இருக்கான்னு சொல்லி காமிச்சிடும். அதில் எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன்னு கொடுங்க. இந்த எஸ் ஆர் நோ ஆப்ஷனுக்கு கொஸ்டின் பண்ணதும் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா
இங்கே கீழே சேவ் அப்படின்ற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் ஆகும். இல்லை ஓகே பண்ணிடுங்க. அடுத்து வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதில் வந்து ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸும் அப்புறம் பேரண்ட் ஆர் ஹஸ்பண்டோடைய டீட்டெயில்ஸும் சைடில் கேட்டிருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டான ஃபில்அப் பண்ணுங்கள். இதில் ஃபாதர் நேம், கார்டியன் நேம், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி எல்லாம் பர்சனல் சார்ந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இதில் பேரண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். அவருடைய ஆனுவல் இன்கம், அதாவது அவருடைய ஆக்குபேஷன்ஸ், அப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படி சொல்லி கேட்டிருக்கு. இதுக்கெல்லாம் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுங்கள். எல்லா ஆன்சருக்கும் கொஸ்டின் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்னு கொடுங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்தா உங்கள் அப்ளிகேஷன் சேவ் ஆயிரும். அடுத்து என்னென்னா பேங்கர்ஸ் டீட்டெயில் கேட்டிருக்கோம். அதில் பிரான்ச்சு, ஐஎஃப்எஸ்சி கோடு அதெல்லாம் சர்ச் பண்ணிடுங்க. உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இதில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே ப்ராப்பராக கொடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் எதில் படிக்க போகிறீங்கன்னு கேட்கும். மெரிட்டில் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் மெரிட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட டியூஷன் ஃபீஸ், இந்த மாதிரி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு கீழே ஓகே கொடுங்க. இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் எல்லாமே 2 MBக்குள்ளே தான் இருக்கணும். இதிலே மேலே ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜேபிஜே, பிடிஎஃப் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் இருக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்னா அப்லோட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட், ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் கோர்ஸ், ப்ரூஃப் ஆஃப் இன்கம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்கு. அப்புறம் அப்ளிகண்ட்டுடைய ஃபோட்டோ, பேரண்ட்டுடைய ஃபோட்டோ, இந்த மாதிரி மார்க் ஷீட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் முன்னாடி உள்ள அப்ளிகேஷன் ஃபார்மில் டைப் பண்ணிக்கணும் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் இங்கே வந்து அப்லோட் சூஸ் ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் ஃபைலை செலக்ட் பண்ணி அப்லோட் அப்படி பண்ணிங்கன்னா அப்லோட் ஆயிரும். இங்கே உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணதும் கீழே ஸ்க்ரால் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று கேட்கும். நீங்கள் ஒரு முறை வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததும் ஆர் யூ ஷுர் வாண்ட் டு சர்ச் அப்ளை ஃபார் லோன் ஸ்கீம்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வரும். இங்கே வந்து சர்ச் ஃபார் அப்ளை ஃபார் லோன் ஸ்கீம் அப்படின்னு இருக்கும். அங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுடைய கண்ட்ரி, அப்புறம் உங்களுக்கு கோர்ஸு, உங்களுடைய கோர்ஸுடைய ஃபீஸ் அதெல்லாம் செலக்ட் பண்ணி சர்ச்னு கொடுத்தீங்கன்னா இங்கே லாட் ஆஃப் பேங்க்ஸ் ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் உங்களுக்கு எந்த பேங்க் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேங்க்கோடைய டீட்டெயில்ஸு ஓப்பன் ஆகும். இங்கே அந்த HDFC பேங்க்குன்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா அதோடைய சிட்டி, பிரான்ச் நேம், IFSC கோடுன்ற டீட்டெயிலாம் கேட்டிருக்கு. அதெல்லாம் கரெக்டாக நான் செலக்ட் பண்ணி அது இங்கே பேங்க் நேரம் நான் கிளிக் பண்ணேன்னா அப்ளிகேஷன் வந்து சென்ட் ஆயிரும். ஓகே கொடுத்தா நம்ம அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிரும். நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து சென்ட் ஆனதும் நம்மளுடைய இமெயில் ஐடி அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர், அதாவது நான் அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆன நம்பர் ஒன்று வரும். அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண இந்த பேங்க்கில் வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். அப்புறம் நீங்கள் வந்து மந்த்லி ஆர் இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் அந்த வாங்கின கடன் அமௌண்ட்டை வந்து கட்டிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் இன்ஃபோ டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் டேக்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயம் வந்து நிறையா வர இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.